Channel 360 என் செய்தி துளிகள் வாசிப்பவர் தமிழ் AI. நம்ம ஊரு செய்திகள். இளம்பிள்ளைவாதம் போலியோ நோயில் இருந்து குழந்தைகளை காக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காயல் நகரில் 16 இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது. பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து ஊற்றப்படும் இடங்கள் கோமான் பெண்கள் தைக்கா, அல் அமீன் சங்கம், சதுக்கை தெரு, காயிதே மிகில்லத் சங்கம், நயினார் தெரு, கொம்புதுரை அங்கன்வாடி, சிங்கிதுரை அங்கன்வாடி, தீவு தெரு, ஆரம்ப பள்ளிக்கூடம், யுஃப் சங்கம், ரெட் ஸ்டார் சங்கம், அலியார் தெரு ஆரம்ப பள்ளிக்கூடம், ஓடக்கரை ஆரம்ப பள்ளிக்கூடம், LK மேல் நிலைப்பள்ளி, அரசு மருத்துவமனை மருத்துவர் தெரு இரத்தினபுரி அங்கன்வாடி, கீழ லட்சுமிபுரம் அங்கன்வாடி, நூலகம் பேருந்து நிலையம், தைக்கா, ரபியஸ் பள்ளிக்கூடம் அருகில் தைக்கா தெரு ஆகிய இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளவும். அமீரக செய்திகள். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான ஒத்துழைப்பின் மதிப்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக இந்தியாவின் கலாச்சாரத்தை கொண்டாடும் 3 நாள் நிகழ்வு எதிர்வரும் மார்ச் 8 முதல் 10 வரை துபாய் கிரீக்கில் அமைந்துள்ள ஆல் சீஃப் பூங்காவில் நடைபெற உள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த வாரம் முழுவதும் ஏற்ற இறக்கமான வானிலை நிலவிய நிலையில் எதிர்வரும் வாரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை தேசிய வானிலை மையம் NCM அதன் சமூக ஊடக கணக்கில் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி திங்கள்கிழமை மார்ச் 4 மதியம் மேற்கு திசையில் ஏற்படும் வெப்பச்சலன மேகங்களால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பன்முக கலாச்சார குடும்ப இலக்கான துபாயின் குளோபல் வில்லேஜ் புனித ரமலான் மாதத்தில் பார்வையாளர்களுக்கு அற்புதமான அனுபவங்களை வழங்க தயாராக உள்ளது. அதே நேரத்தில் அதன் வழக்கமான திறப்பு நேரத்தை மாற்றியமைத்து ரமலான் மாதத்தை முன்னிட்டு புதிய நேரத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான தகவல்களின்படி குளோபல் வில்லேஜ் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரையிலான வழக்கமான நேரத்துக்கு மாறாக ரமலான் மாதத்தில் மாலை 6 மணி முதல் அதிகாலை 8 மணி வரை பார்வையாளர்களை வரவேற்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியா செய்திகள். புனித ரமலான் வருகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் ஹரமைன் நிர்வாகத் தலைவர் கண்ணியமான அஷ்ஷைஃபக் டாக்டர் இமாம் அப்துர் ரஹ்மான் அல் சுதைசி அவர்கள் மதீனா முனவ்வரா நகரில் ஹரமைன் அலுவலகத்தில் மஸ்ஜிது நபவியின் கண்ணியமான இமாம்கள் மற்றும் முவாத்தின்களை சந்தித்து உரையாடினார்கள். ஹரமைன் நிர்வாக ரீதியான சந்திப்பு என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.